அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கோம், பீச் மணல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காரைக்கால் பீச்சில் தான் இருக்கோம். நாங்கள் வந்த அன்னைக்கு கடல்கிட்டேயே போகிறதுக்கு சுத்தமாக எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. எங்களை யாரையுமே இங்கே அலோவ் பண்ணல. இந்த காரைக்கால் பீச்சில் 2 நாளைக்கு முன்னாடி கூட 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் நாங்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பீச் மணலில் எழுதுறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமினா அண்ட் ஃபாரா தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. எஃப்டி அப்படின்னு போட்டிருக்கிறது ஃபாரா தமினா தான். அவங்களோட கை வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே காரைக்கால் பீச்சில் இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் கூட ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எதுவுமே இப்போதைக்கு ஆனில் இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்காக விற்கல சின்ன சின்ன ஸ்டால் மாதிரியான கடைலாம் அதெல்லாம் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. அங்கே தான் சோளம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியல. லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்திருந்தப்போ காரைக்கால் பீச்சில் வாங்கி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வந்தப்போ வாங்கி சாப்பிட்றேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்பவே தசீமை பார்த்துட்டே அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீச்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த கடைலாம் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா செம்ம காற்றா இருக்குது. பீச்கிட்ட அதனால தான் நம்மளை போக விடல. அதாவது கடல்கிட்ட நம்மளை சுத்தமாக போகவே விடல. போலீஸ் மைக்கில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பீச் கிட்ட யாரும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப பாதுகாப்பாக இருக்கிறது தான் நல்லது. இந்த இடத்துலையே பயங்கரமாக காத்தடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறப்ப கடல்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 செகண்ட் டே. நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனிமேல் இந்த காரைக்காலில் மார்ச் வரைக்குமே பீச்சில் குளிக்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதுக்கிட்ட எங்கேயும் போகல. இங்கே நின்றுட்டு இங்கே இருக்கிற நிறையா கடைலாம் இருக்குது. இந்த கடையெல்லாம் என்னென்னலாம் வாங்கி சாப்பிட முடியலான்னு பார்த்து வாங்கி தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு வரப்போ தான் வாங்கி சாப்பிட முடியும். பெருசாக வேறு எங்கேயும் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப லேட்டா இருக்குமா? சாப்பிடு சாப்பிடு. அஃபியாக்கு பாரு. அஃபியா இங்க பாரு. அண்ணன் தம்பிக்கு. சித்தி இங்க வா இங்க வா. ஷேர் வாங்கிக்கோ. ஷேர். எலி உன்ட கவரோட தான் கொடுத்தேன். எங்க அந்த கவர்? அதையும் தூக்கி போட்ட. இங்க வா ஷேர் பண்ணிக்க வா. கீழ போட்றாதடி. கீழ தான் போட்டுறோம். நேரா புடிடி. தர்பூசணி மாதிரி போகுது. அந்த கவரோட கொடுத்தடி. கவர் கொடுங்க மாத்து. இன்னொன்னு அந்த பேப்பர் மாதிரி கொடுத்தீங்கல்ல, அதான் நல்லா இருக்கா? அது அப்படி வச்சுட்டு எப்படி சாப்பிடுற? இதில் வச்சுட்டு பிச்சு சாப்பிடு. குடிங்க. வெயிட் பிடிச்சிக்க நல்லா. ஒரு கையால பிடிச்சிக்க, இன்னொரு கையால சாப்பிடு. ஒட்டாதடி. பிச்சு சாப்பிட்றீ. இங்க வர்றீ. அப்படி சாப்பிட்டு சாப்பிடு. பிச்சு சாப்பிடு. நீ எடுத்துக்கோ. தசையும் எடுத்துக்கோ. அதுல ஒன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் கடைக்கு தான் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கடையும் விட்டு வைக்கல. எல்லா கடையிலையும் எதையாவது வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கட்லெட்டும் பொரிக்க சொல்லியிருக்கிறோம். இந்த சைடில் பிரெட் ஆம்லேட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரெட் ஆம்லேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரெட் ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறப்ப தான் நாங்களே கவனித்தோம். இங்கே பிரெட் ஆம்லேட் அப்புறம் கட்லெட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்கள. இவங்க 2 பேருமே ட்வின்ஸு. பாருங்கள், பார்த்தாலே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னது தான் அவங்க ஃபேஸையே நாங்கள் கவனித்தோம். அது வரைக்கும் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம்.
குட்டீஸ்லாம் வந்து ஊருக்கு அழைச்சிட்டு வந்திருந்ததுலேருந்து பெருசாக எங்கேயுமே நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகவே இல்லை. அதனால தான் வந்து காரைக்கால் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் கடல்கிட்டே போக விடல. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்ததே அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. தசீம்க்கெல்லாம் வந்து பீச்சில் குளிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இறங்கினா ஏறவே மாட்டான். ஆனால் இங்கே இருக்கிற இந்த வேவ்ஸ்லாம் ரொம்ப பெருசாக வரப்போ நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிள்ளைங்களை அலோவ் பண்ணாத வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நினச்சிருந்தோம். இங்கேயும் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு யூடியூப்பில் போட போகிறீங்களா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆமாம், யூடியூப்பில் போடுறதுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னோன்னா நல்லா கடையை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே அவங்க சொன்னதுக்காக நான் சொல்லலை, உண்மையிலேயே எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கட்லெட், அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட், இன்னும் நிறையா வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கடையிலையும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறைய டிஷ்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடல. இது 2 தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட், இது தான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கட்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்திங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நாங்கள் டெக்கரேட் பண்ணி தரோம், இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்டும் வந்து பண்ணி தந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து பீச்சில் வந்து இது மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்றது உண்மையிலேயே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் எப்பயாவது தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டைம் வந்து 6:30 தான் ஆகுது. அண்ணா இங்கே நல்லாவே இருட்டிடுச்சு. இங்கே 6 மணிக்கெலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே இருட்டிடுதில்ல. இதுக்கப்புறம் எங்கள் மச்சான் வேறு நைட்டு நம்ம வந்து சாப்பிட போகணும், இங்கேயே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குல்ல, நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இல்ல அக்கா நஃபியா பேரு கடைக்கு போயிட்டா. நஃபியா பாருடி, நஃபியா தசீம் 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 இங்க பாத்துக்க. நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் தான் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து வாங்கலை. அதே மாதிரி ஐஸ்கிரீமும் வந்து வாங்கி சாப்பிடல. பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கடை இருக்குது, என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட் சோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கடை இருந்துச்சு. இதை வந்து ட்ரை பண்ணலாம், இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு மின்ட் ஃப்ளேவர் அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீச்லேருந்து கிளம்பிட்டு தர்கா மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து வீடியோலாம் நான் எதுவும் பெருசாக எடுக்கலை. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக இந்த சீக்ரெட் ஸ்பைசஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா இது வந்து கிரில் சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில் சிக்கன், அப்புறம் பிபிக்யூ சிக்கன் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பீச்சில் நிறையா சாப்பிட்டுட்டு வந்திருந்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்கு பசி இல்லை. இருந்தாலும் இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா கிரேவிங்காக இருந்தது. இது வந்து நூல் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நூல் பரோட்டா வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது சுட சுட ஃபஸ்ட் டைமாக நான் நூல் பரோட்டா வந்து சாப்பிட்ருக்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே நல்லா லேயராக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சீக்ரெட் ஸ்பைசஸ் அப்படிங்கிற இந்த கடையில் வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் பிளாட்டர் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஃபிஷ் அப்புறம் ப்ரான் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க.
நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப தசீம் வந்து இந்த சூப் மட்டும்தான் வந்து குடிச்சிருந்தாரு. இங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து மேலே மாடியில் தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வள்ளி விலாஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வள்ளி விலாஸ்க்கு தான் வந்திருக்கோம். மேக்ஸ் அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுது. இங்கே மெயினாக வந்தது வந்து இட்லி பாட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற இட்லி பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. சரி கொஞ்சம் சின்னதாக ஒரு இட்லி பாட் வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 5 குழி இருக்கிற மாதிரி தான் வந்து இட்லி தட்டு வந்து பார்த்தேன். ஆனால் அதை விட இது க்யூட்டாக சின்னதாக அதை பார்த்துட்டு இந்த 4 குழி இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இந்த வள்ளி விலாஸ் பாத்திர கடையில் வந்து நிறையா பாத்திரம் வச்சுருக்காங்க. ஒன்றும் பார்க்குறப்ப நமக்கு ஆசையாக தான் இருக்குது, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப மைண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் பெருசாக நிறையா எதுவும் வாங்கலை. முக்கியமாக என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சி வந்திருந்தோன்னா அதை மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் வீட்டில் நிறையா ஜாமான் சேர்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டில் மேக்ஸ் இருந்துச்சுல, மேக்ஸ் பார்த்துட்டு எப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணாமல் இருக்க முடியும். சரி அங்கே போய் வந்து ஏதாவது என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறையா வந்து வச்சுருக்குறாங்க, நிறையா கலெக்ஷன் இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து மேக்ஸ்க்கு வர்றது. அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற மேக்ஸ்க்கு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்திருந்தேன். ஃபாராவும் வந்து அவங்களுக்கு காலேஜ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து எங்களோட ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி விலாஸ்லேயும் ஆனந்தத்துலேயும் தான். ஏன்னா ஆனந்தத்தில் கொஞ்சம் சாரீலாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுதான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் மேக்ஸ் வந்து ஆப்ஷனில் இல்லவே இல்லை. இருந்தாலும் மேக்ஸை பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா ஃபாராக்கு வந்து காலேஜுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஃபாராமா வந்து காலேஜுக்கு போடுறதுக்கான டாப்ஸ், அதுக்கப்புறம் பேண்ட்டு, ஸ்கர்ட் இது மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டே ஏதாவது புதுசாக தான் நான் போட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரெஸ் தான் வந்து பார்த்துட்ருக்குறா. நெக்ஸ்ட்டு இங்கேயே வந்து கிளட்ச், ஹேண்ட்பேக், பேக் பேக் இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. கிளட்ச் அதுக்கப்புறம் வந்து பேக் பேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பேக் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு பேக் மட்டும் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த பேக் வந்து ஒயிட்டாக இருக்குது, அழுக்காயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சாலே வந்து போயிடும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் பேக் மட்டும் எடுத்திருந்தேன். ஹேண்ட்பேக் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. தசீம்க்கு இது பிடிக்கும். பாப்பட்ரோல் நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தமுக்கு வந்திருக்கோம். ஆனந்தத்தில் வந்து பெருசாக வீடியோ எடுக்கல. வெளியில் வந்து இந்த பொங்கல் பானை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பொங்கலுக்கான டெக்கரேட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நிறையா மாதிரியான தானியம்லாம் அந்த பானையில் கொட்டி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து வெல்லம், கரும்பு இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது விவசாயம் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு மாடும் வச்சுருந்தாங்க, அதை வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோ வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.